ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் புருஷோத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வண்டி வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மைலேஜு அப்புறம் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு செக் பண்ண போகிறோம். நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி காய்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இந்த பிரேஸ் சைன்ஸ் ப்ராக்கெட்டை மாற்றினிருக்கேன். ஸோ அதை போட்டும் செக் பண்ணலை நான் டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ அதையும் அப்படியே செக் பண்ணிவிடுவோம். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டியது தான் கைஸ். அப்படியே போகும்போது பெட்ரோலும் போட்டுட்டு போயிடலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து மெயின் ரோடுக்கு எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் வீடியோ பாதியில் அங்கங்கே கட் பண்ணி தான் போட போகிறேன். எங்கள் ஊர் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி சின்ன ரோட்லலாம் ஸ்லோவாகவே போங்க. ஏன்னா இது ஒன் வே, அதுவும் இல்லாமல் ஆடு மாடு இதெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ எப்போ என்ன குறுக்க போகிறேன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் பொறுமையாக தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. கைஸ், சன்செட் ஆகிற டைமில் இந்த வியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் ஊரில் இவ்வளோ அழகான ப்ளேஸஸ்லாம் இருக்குமான்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் வரும்போதெல்லாம் காஞ்சி போய் தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு வரும்போது. ஸோ இந்த புல்லட்டில் போகிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். அப்புறமா இந்த டர்னிங்லாம் போகும்போது மணல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வளைச்சோம்னா அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஒரு சைடாக. ஸோ எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டி ஓட்டும்போது. ஏன்னா கீழே விழுந்தோம்னா நிறைய அடிபட்டுச்சுன்னா அது சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கஷ்டப்படணும். ஸோ எப்பயுமே வண்டி ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது, ஹெல்மெட்டு கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும் தயவுசெய்து. ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ. தேங்க்யூ. நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹெல்மெட்டு போடுங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன். நான் சின்ன இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கடைக்கு போனோன்னா கூட நான் ஹெல்மெட்டு போட்டுட்டு தான் போவேன். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அந்த விஷயத்தை. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் தான் கைஸ். அதை நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் தெரியல வேல்யூ தெரியாமல் நம்ம பட்டுக்கிட்டு ஹெல்மெட் தானே இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு ஹைவேஸ் வந்துடும். நான் அங்கே போய்ட்டு பேசுகிறேன். கொஞ்சம் அப்படியே நீங்கள் வீடியோ பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ் மெயின் ரோடுக்கு. இந்த மாதிரி ரோடெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ரைட் அண்ட் லெஃப்ட்டு வந்து செக் பண்ணிட்டு எடுக்கணும். ஏன்னா இது வந்து பாருங்கள் ஸ்பீட் பிரேக் போயிருக்கு. வண்டியை நம்ம ஓட்டுவோமா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம காசு என்னால் சரியாக பேச முடியல. வேகமாக ஓட்டுறோம் வண்டியை. தயவுசெய்து யாரும் வேகமாக ஓட்டாதீங்க. நான் வண்டி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. டாப் ஸ்பீடு என்னால் செக் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். ஸோ அப்புறம் தான் நினச்சிருக்கேன். வண்டி நிறுத்தும்போது காட்டுறேன்.
ஓகே கைஸ், ஃபைனலாக டாப் ஸ்பீடை பார்த்தாச்சு. 135 40 அவ்வளோதான் போகுது. அதுக்கு மேலே போகல. 3 வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. மேபி சர்வீஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிடுச்சான்னு தெரியல. மைலேஜும் ரொம்பவே கம்மியாக வருது கைஸ். 2.6 இருக்குது. 2.6 டிவைடட் பை 100னா 38 39 தான் கைஸ் தரும். ஓகே கைஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய். லெட்ஸ் see you next video.